எல்லாருமே ஒன் டே ட்ரிப் வந்திருக்கோம். சொல்லியிருந்தேன் இங்க போய் இதுல இருந்து இது வரைக்கும் கச்சிச்சா அதுனா ஏதோ பட்டுதுடா. பட்டோனே ரத்தம் வர மாதிரி இருக்குடா. டி ரத்தம் வருதா? வறுத்து மீன் டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பாடு தொட்டு சாப்பிட்றேன். சூப்பராக இருக்குது. லாஸ்ட் பேஜ் யூடியூப் சேனல். நீ எங்க போறேன்னா புலிக்கட்ல தான் டிராவல் பண்ணி ஒரு vlog பண்ண போறோம். அதுதான் உங்ககிட்ட காட்ட போறோம், பாருங்க. இதுதாங்க புலிக்கட் மீன் மார்க்கெட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக நண்டு, எறா, மீன் எல்லாமே வாங்கி அதை சமைச்சு எடுத்துக்கிட்டு கடலுக்கு நடுவில் இருக்க தீவில் போய் நம்ம சாப்பிட போகிறோம் இன்றைக்கி. அதுதான் ஒரு vlog பண்ண போகிறேன். வாங்க போகலாம். இங்கேருந்து தான் புலிக்கட் மீன் மார்க்கெட்டுக்கு ஐஸ் சப்ளை ஆகுது. பழவேற்காடு. ஸோ இதை தாங்க புலிக்கட்னு சொல்கிறாங்க. சென்னையிலேருந்து ஒரு 65 கிலோமீட்டரில் இந்த புலிக்கட் இருக்குது. ஒன் டே ட்ரிப்புக்கு ஏற்ற கரெக்டான இடம்னா அது இதாங்க. காலையில் 10 மணிக்கு போட்டில் ட்ராவல் பண்ணி கூப்பிட்டு போய் நம்மளை அந்த தீவில் விட்டுருவாங்க. அங்கே நம்ம ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட விளையாடிட்டு ஃபன் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு அவங்க தர சீ ஃபுட்டை சாப்பிட வேண்டியது தான். அப்புறம் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 5 o'clock அகைன் நம்மளை திரும்ப கூப்பிட்டு வந்துருவாங்க. இதுதாங்க டே பிளான். ஸோ எல்லாமே இன்க்ளூட் பண்ணி ஒரு ஆளுக்கு 800 சார்ஜ் பண்ணுறாங்க. பர்சன் அதிகமான ப்ரைஸ் அமௌண்ட் கம்மியாகுது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸோட கேங்காக வாங்க. வட சென்னை குணா, செந்தில், வேற யாரா இருக்காங்க? வட சென்னை குணா, செந்தில், ராஜன் இருக்கு. சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு. பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் போஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எது? போஸ்ட் தோறாங்க. எங்க எல்லாரும் எங்க அவிதா மாமா தான். பாருங்க गाइस, இங்க பாருங்க. இவர்தான் இந்தியால 1000 ஸ்டார் இருக்கலாம். எல்லா ஸ்டாருக்கும் டாப் ஸ்டார் எங்க அனிமல் ஸ்டார் மிஸ்டர் ஆர் அபுமணி. அனிமல் ஸ்டார். நாங்க எல்லாரும் எங்க மாமா இல்ல, எங்க மாமா தான் பான் ஸ்டார்னு பேர் வச்சிட்டாடா இவருக்கு. இதான் பீடா ஸ்டார் இவரு. பீடா போட்டு போல சைடுல. அது சேட்டுங்க. ஆனா எல்லாரும் எங்க அவிதா மாமா தான். ட்ரிப் அட்வைசர். எந்த லொகேஷன் ஆனத பாக்குறது, செலக்ட் பண்றது எல்லாமே அவர்தான். ஆனா எந்த இடமும் விளங்காது. அட்வைசர் இவங்க நான் சார். மணி ஃபீல்டுக்கியா பார்த்து நீச்சல் தெரியா? ஐயோ போச்சே. செவால தாவுடா தாவு. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு இடம். ஸோ வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது வந்து கந்தசாமி படத்துல வரும் பாத்தீங்களா, அந்த போட்டு அந்த என்ட்ரன்ஸ் அப்பயே செக் போஸ்ட் வச்சிருக்காங்க. இதுல இவர்தான் பரட்ட பண்டாரம். ஜாக் அண்ட் ரோஸ் ரெண்டு பேரும் ஜோடியா ஒட்டின்னு தான் வருவானுங்க. வானவில் நண்பர்கள். நல்ல ஆக்சன்ட் ஒரு போஸ் கொடுங்க. நல்லா இல்ல, நல்ல வித்தியாசமா கொடுங்க. அதை விட இது நல்லா இல்ல. எல்லாருமே ஒன் டே ட்ரிப் வந்திருக்கோம். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தது. அதனால 4 பேரை மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. மாப்பிள்ளை மொக்கச்சாமி தான் ஒரு ஐடியா கொடுத்தான். அதான் இங்க வந்திருக்கோம். ரொம்ப சூப்பரா இருக்கு. அதுவும் போட்ல போறதுலாம் ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கு. இன்னும் இங்க இருந்து டைவ் வச்சு குளிக்க போறோம். அதுவும் காட்டுறோம். அதுவும் பாருங்க எப்படி இருக்கு. முக்கியமா எதுக்கு வந்திருக்கோம்னா அந்த சீ ஃபுட், எறா, மீன், நண்டு வறுவல், மீன் குழம்பு, ரசம் எல்லா ஃபுட்டும் ரெடியா வருது. மீன் வேணுமா? மீன் இருக்கு. எறா வேணுமா? எறா இருக்கு. நண்டு வேணுமா? நண்டு இருக்கு. சிக்கன் வேணுமா? சிக்கன் இருக்கு. சிக்கன் இல்ல மச்சான். பில்லு வேணுமா? பில்லு இருக்கு. பில்லு தருவாங்க கத்தில. ஆல்வேஸ் வெல்கம் யூ.
காய்ஸ் போட்டு வளையுது. எங்களுக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்கு, ஜாலியாகவும் இருக்கு. தானே ஒண்ணு தானே ஒண்ணு தானே ஐயோ ஜட்டி உள்ள இருக்கு தவக்கல நான் தள்ளும்போது பார்க்கல ஆசையாதான் இருக்கு வேக்கல இது பாமுக்கல எங்க மாமாவை எனக்கு பிடிக்கல. கம்பரை போக தவக்கல. ஃபர்ஸ்ட் டைம் நான் தண்ணி மேல போறேன். எனக்கு சீ சிக்னஸ் இருக்கு, ஆனா அந்த வாமிட்டிங் சென்ஸ்லாம் எதுவும் கிடையாது. உண்மையா ரொம்ப நல்லா இருக்கு. இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. கூட நான் வந்ததே கிடையாது எங்குமே. ஃபர்ஸ்ட் டைம் வரேன். பாத்துக்க மாப்பிள்ளை என்ன 7.5 மாப்பிள்ளை 7.5 இல்ல 7.5 நம்ம எப்பவுமே பைக்ல கார்ல எல்லாத்துலயும் போயிருப்போம். ஆனா கடல் உள்ள போட்ல போறதே சூப்பரா இருக்கு. ஸ்டெப்ஸே போடலாம். நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு. எல்லாரும் வாங்க ஒரு தடவை வந்து பாருங்க, சூப்பரா இருக்கு. டான்ஸ் ஆடி ஈஸியா ஆடலாம், நல்லா இருக்கு. வாங்க ஃபன் ஃபன் ப்ரோ. அவ ஸ்டெப் இது ஆல்வேஸ் சட்டா சட்டி உள்ள இருக்கு. சட்டா சட்டி உள்ள இருக்கு. இது தவக்க சட்டிக்குள்ள இருக்கு தவக்கல. இந்த முத்த பார்த்த இல்ல. இது இவரோட சிக்னேச்சர் ஸ்டெப். பாம்பு அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, நாகராஜான்னு. மணி சட்டிக்குள்ள இருக்கு தவக்கல. இது முத்த பார்த்த எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். மானே உனே தானே தானே ஆடிற கலா வலிப்பே கலா வலிப்பே கலா வலிப்பே கலா வலிப்பே கலா வலிப்பே. பைத்தியமா இவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. வலது காலை எடுத்து வச்சு வாங்க, தீவுக்கு வந்திருக்கோம். டென்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இங்கே தான் தங்க போகிறோம், தின்ன போகிறோம், குளிக்க போகிறோம், எல்லாமே இங்கே தான் பண்ண போகிறோம். வாங்க. வல்லே எங்கடா ரியாக்ஷன் பண்ணிட்டு எங்கடா அவள் தானே மச்சான். ஊருக்குள்ள ஒரு பொட்டரை செத்து போயிடுச்சு. தூக்கி தரையில சொல்லிட்டீங்களா? நீ ஒரு மச்சான், நீ ஒரு ஸ்பீரு. ஆளோட குளிக்கிற நினைச்சேன். வலி இதுக்கப்புறம் தட்டி தூக்குறோம். சேஃப்டி வெரி இம்பார்ட்டன்ட். கவட்டில விடுறான் பாருங்க. கடலாம மிதக்குது. சொல்லியிருந்தேன் இங்க போய் இதுல இருந்து இது வரைக்கும் கச்சிச்சா அதுனா ஏதோ பட்டுதுடா. பட்டோனே இது ரத்தம் வர மாதிரி இருக்குடா. ரத்தம் வருதா? சீரியஸா மச்சான் நீ பத்திர மச்சான். மச்சான் நீ படு. சீரியஸா வலிக்குதுடா. என்னடாச்சு? அப்படி பாத்தீங்கன்னா கட்ட பொறுத்து அப்படி ஒரு மீன் வந்து கட்சிதால வந்து பாம்பு கட்சி மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறான். சவுந்துச்சுடா. நிஜமா சவுந்துச்சுடா. எதுவுமே தெரியல, கருப்பா இருந்தது. சவுந்து தெரியுதாடா? ஆமாண்டா. ஆனா ஏதோ சுருக்குன்னு கச்சாம இருக்குது. அது ஒண்ணும் இல்ல, கீழே போட்டுரு.
அந்த மீன் லாஸ்ட்ல ஒரு அந்த முள்ள இவனை யார் கூட்டு வந்து இங்கே விட்டதுன்னே தெரில. பட் அடிக்கிற வெயிலுக்கு ஜாலியாக பீச்சில் குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா போல் இங்கே இவர். சுற்றி பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணி, இங்கே சாப்பாடும் நல்ல தண்ணியும் இல்லாமல் எப்படி தான் இங்கே இருக்கான்னு தெரில இவன். நாங்கள் பிஸ்கட் போட்டாலே சாப்பிட மாட்டான், பார்த்தாலே பயந்து ஓடுறான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவருக்கே பசி வந்துருச்சு போல இருக்குது, சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எங்களுக்கும் ஃபுட் ரெடி ஆகிடுச்சு. பீச்சு தண்ணியில் குளிச்சுட்டு வந்ததும் பசி பயங்கரமாக அதிகமாகிடுச்சு. அதனால் எல்லோரும் ஒரு புடி பிடிக்கலான்ட்டு மொத்தமாக உட்காந்துட்டோம் சாப்பிட. நமக்கு இன்றைக்கி சாப்பிட என்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸு, அப்புறம் ரசம், அப்புறம் சூப்பரான மீன் குழம்பு, அப்புறம் ப்ரான் தொக்கு, அப்புறம் காரசாரமான நண்டு வறுவல், அப்புறம் சூப்பரான மீன் வறுவல். இது எல்லாமே ரெடியாக இருக்குது. அண்ணா நீங்கள் சாப்பிட்லண்ணா? போதுண்ணா. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு, சான்ஸே இல்லை. வேற அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கு. போயிச்சுரா பல்ல. நீங்கள் கருவாடு கிடைக்குமாங்க? வறுத்து மீன் டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பாடு தொட்டு சாப்பிட்றேன், சூப்பராக இருக்குது. ப்ரானு, மீன் குழம்பு, மீன் வறுவல் மூணுமே அல்டிமேட்டாக இருக்குது. நண்டு அதுக்கு மேலே இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா புலிக்கட்டு வந்தீங்கன்னா சாப்பாடே பயங்கரமாக இருக்குது. இதுக்காகவே வரலாம். ஒரு 1100 பட்ஜெட்டில் அதுவும் இவ்வளோ டிஷ் கொடுக்குறாங்க, குளிக்கிறதுக்கு இடம் கொடுக்குறாங்க, லைஃப் ஜாக்கெட் கொடுக்குறாங்க, போட்டிங் ஒரு 45 மினிட்ஸு, ஒர்த்தான இடம். தயவு செஞ்சு வாங்க, ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல். மச்சான் இப்போ இங்கே இருந்ததுன்னா இது ஈஸ்டா வெஸ்டா அது சென்னையிலேருந்து போகலாம்ல, போட்டில் போகலாங்களா? தண்ணி சாரி போகணும், போகலாமா? லிமிட்டா இல்லைங்க, மட்டும்தான் இது லிமிட்லாம் கிடையாது. ஒரு நேரம் பண்ணி தான் போதும். அது நண்டு சாப்பிடுவோம். நான் அதான் சாப்பிட்றேன். அதனால நண்டு தான் சாப்பிடுவோம். அதனால் மாப்பிள்ள பேர் இவன் தான் போடுறான்.
ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு ரொம்ப மந்தமாக இருக்குது. ஒரு உறக்கத்தை போட்டுட்ருக்குறோம் நிம்மதியாக. வயிறு ஃபுல்லாக ஆயிடுச்சு. இருப்பா வீடியோ கண்டே குக் 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 சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கீழே ஊற்றுன்னு தொடச்சிட்டு இருக்கா. ஃபுல்லாக இருக்குது. அந்த வேலைக்கு தூக்கலாமா 3 மாதம் அவ்வளோ முழுக்க மாக்க தானே. அம்மா அல்ல காய்ஸ் பார்த்தீங்கன்னா முக்குறேன். பெட்ரோல் பங்க் கன்ஃபார்ம். பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கடல் யானை கடல் ஆமை எக்ஸசைஸ் பண்ணுது. தியானம் பண்ணுகிறான். இல்லை அந்த லெஃப்ட் சைடு பாய் பாய் புலிக்கட். ஸோ ஈவினிங் 5 மணி ஆகிடுச்சு. எங்களோட டைம் முடிஞ்சிருச்சு. போட் வந்து கரைக்கு திரும்ப போயிட்டுருக்கு. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட 1 டே ட்ரிப்பில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு ட்ரிப்பு போனோன்னா அதுக்கு இந்த புலிக்கட் கரெக்டான இடம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. இவர் தான் நம்மளோட கோஆர்டினேட்டர். நமக்கு போட்டிங்கு அங்கே சாப்பிட்ட ஃபுட் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது இவர் தான். இவரோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது நீட் இருந்தால் கால் பண்ணுங்கள். இவங்களோட சர்வீஸ் ரொம்பவே சூப்பராக இருந்தது.